நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தக்காளி செடி எப்போவுமே நம்ம வீட்டில் தானாகவே முளைச்சி ரொம்ப அழகாக வளரும். ஆ, வளர்கிற காலங்களில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஃபங்கஸ் அட்டாக் வரலாம், அப்படி இல்லாட்டினா வெயில் மழை குளிர்னு அதுக்கு பாதிப்பு ஏற்படலாம். நம்ம அது எல்லாத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் வளர்த்துருவோம். ஆனால் பழம் வரும்போது கீழே இந்த மாதிரி பிளாசம் எண்ட் ராட்டோடு வரும். இந்த மாதிரி பழத்தில் கீழே மட்டும் கருப்பாக அஃபெக்ட் ஆகிற வியாதிக்கு பேர் வந்து பிளாசம் எண்ட் ராட். இது வந்து நம்ம ஒரு நோய் கிடையாது, இது வந்து ஒரு டிஃபிஷியன்சி. கால்சியம் நம்ம செடியில் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி தக்காளியில் ப்ராப்ளம் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு கரைசல் தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இந்த கரைசல் இந்த நோய் வராமல் நம்ம செடியை காப்பாற்றும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த கரைசல் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த கரைசலை நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம், 3 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் தயார் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்ச தண்ணியை மட்டும் கொடுத்தா போதும். நம்ம வந்து இந்த முட்டை ஓடில் ஃபுல்லாக கால்சியம் இருக்குது. அதனால் நம்ம இந்த முட்டையை நல்லா வேக வச்சு, இப்போ நமக்கு ஒரு முட்டை 4 முட்டை வேக வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டரு 3/4 லிட்டரு தண்ணி தேவைப்படும். அந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு நல்லா முட்டையை வேக வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும். நீங்கள் வீட்டில் அடிக்கடி நம்ம முட்டை வேக வைப்போம் தானே, வேக வைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம எதோடையுமே கூட டைல்யூட் பண்ணவே போகிறதில்ல. நம்ம அப்படியே டைரெக்டாக அந்த தண்ணியை வந்து கொடுக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சமாவது பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த சின்ன எளிமையான குறிப்பு உங்கள் தக்காளி செடியை பிளாசம் எண்ட் ராட்லேருந்து காப்பாற்றும். எல்லா செடிகளுக்குமே முடிஞ்சால் கொடுங்க. நம்மக்கிட்ட முட்டை அவ்வளோ வேக வைப்போமா அப்படின்னு தெரியல. ஆனால் ப்ரிஃபரன்ஸு நம்ம தக்காளி செடிக்கும் பச்சை மிளகாய் செடிக்கும் கொடுக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.